உமால சூப்பரான உமால அரிமான முடிபாடு உமால டான்ஸ் உமால அரிமான உமால டான்ஸ் தான் டான்ஸ் உமால உமால பிரமாதம் உமால டான்ஸ் இது டான்ஸ் உமால மனராங்க நீ சொல்றது எத்தனை உமால புது என்னடா உமாலன்ற இதெல்லாம் புது மாடல் என்ன மாடல் எவன சண்டை வந்தனவ போற வடலாம் கேக்குதுல எத்து உன்னே தேடா உமால என்ன உமால ட்ரெண்டிங்ல போதா உமால குமால இந்த ட்ரெண்டிங்ல போறதுக்கு எங்க அம்மால கூப்பிட்ட கோப்பனி இருக்கா இசுமோ பாவம் காது குளிர்தான் இசுமோ ஆனா ஜாலியா இருக்கான் என்னது குளிர்தா யாரு தெரியும் இதே இசுமோ இல்ல பாரு என்ன வார்த்தை பேசுறா பாரு தமிழ் தமிழ்காரன் பாப்பேன் ஹிந்திக்காரன் பாப்பேன் நீ டேய் அது எல்லாரும் தெரியும் ஏ வரே இன்னொரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு தேங்காய் பூவா தட்டணும் போ என்னடா என்ன பாரு மூஞ்சி கட்டாத என்ன காட்டுவாங்க போடியா அம்மா கைமுன் போயினே நல்லா ஆயிட்டு வேலைக்கு என்ன பாத்தேனா மெயினாவா இன்னும் உமால வச்சுக்கிறாரா இன்னும் உமாளுக்கு ஹஸ்பண்டா இன்னும் உமாளுக்கு தாலி கட்டி வச்சுக்கிறாரா மெயினான்றா ஏய் மெயினான்றது ஒரு தப்பா அவங்க அம்மா நான் வச்சுக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா பாக்கணும் மாதிரி எல்லாரையும் வச்சுக்குவேன் என்னடா எங்க அம்மால ஆளது என்னடா ஏலம் போறீங்க நம்ம கூட சொன்னதோட படி அடிப்பாங்க அச்சா வாங்கிக்கோ நான் வாங்காதால யாரு ஏன்னா ஒரு நைனான்றது ஒரு தப்பா நீ நைனான்வா நாலு சொத்துல பங்காப்பா ஐயோ சொத்து கூப்பிடல அப்ப சொத்து கூப்பிடாது என்னவா என்னது பூச்சி சொன்னா பூச்சி வந்துச்சு நீ தாண்டி போன வராத எங்க வரங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க மூளை வளைச்சல்ன்றானே எனக்கா தெரியும் சிவாஜிக்கு என்ன சேர்த்துட்டாரு என்ன போல ஒரு ஆள் வர போறான்னு அவர் எங்க இருக்கு வேண்டிய ஆள் ஆட்டா தேடி நின்னாங்க இவ்வளவு நாள் எங்க தான் இருந்து ஐயா இவ்வளவுதான் கலாய்க்க அவங்க வச்சுருந்தாங்க வாத்தியாரி காப்பி வச்சு சொல்லிட்டு ஐயா அவர்தான் கலாய்க்கிறாங்க சிரிக்கிற ஐயா இது யாரு அவரு சிரிக்கிறாரு அவர் சிரிக்காரு அழுவாரு ஏன் சிரிக்கிறாங்க எது சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஐயோ காலம் மாறி விட்டது 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் பணம் எப்படி பாத்ரூம் போவோம் இந்த ரோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான் வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் நீங்க வெள்ளக்காரன் அருமையா இருக்க கூடாது சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் வண்டி கொடு நம்ம எல்லாம் சுதந்திரமா இருக்கணும் நம்ம யாருக்கு அடிமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவர் எதனா கேட்டாரு உங்களை அந்த ரூபா நோட்ல அவர் போட்டாவை ஏன் போட்டீங்க பாவம் அவர் அழுகுறாரு ஏன்டா போட்டீங்க ரூபால ஏன் போட்டாவன் கிணத்துவன் ஓய்ச்சாப்பில் போறானே எனக்கு அசிங்கமா இருக்குறான் அப்படின்னு அழுகுறாரு நான் சரக்கு அடிக்கிறானா சூதரை வாங்கி கொடுத்துட்டு ஓய்ச்சாப்பில் திங்கிறாங்க அவனாவது போறான் தெரியாம போறான் ஆனா அந்த பொம்மலாம் தூது என்னைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேமி அழுகுறாரு காந்தி தாத்தா அந்த நோட்டை கீழ்ந்து போச்சு கேமி
நினைச்சாரா நோட்டு நினைச்சு சாக்கி ஐயா கம்பி கட்டுற கணக்கு ஓட்டுறான் ஐயா கம்மி டாங்க போடி ஆடுங்க முழிக்கிறான் இவனா எடுத்துக்கிறான் முழிக்கிறான் செட் பண்ணி பாருங்க ஐயா கண்டுபிடிச்சிக்கிறான் நான் தான் எடுத்தேன் அது உண்டியில வீட்டுக்கு போதுன்னு எடுத்தேன் எங்க மூட்டிக்குது தெரியல பெரிய உண்டியா உண்டிதான் பெரிய விட்டு போறான் எங்க ஆயா வயசு கத்துறா எங்க ஆயா எனக்கு சின்ன வயசுல இருந்து சேவ் பண்ணோம் சேவ் பண்ணுமா இது சேமிக்கணும் அப்படின்னு உண்டி என்ன சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் நல்லா சேவிங்களே நீங்க ஐயா வாடா ஐயா பாத்துமா உண்டியா உண்டாதா சொட்டை ஆயிட்டுக்குது பாத்து சொம்பாடி போடாத உண்டியா உண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நீ ஐயா அம்மா நில்லு அன்புசால உழவ பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் விழாவைக்காக வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசையால் பலரை மயங்க வைத்து இந்த ஈடில் ஆடரசி பாராட்டி இந்த முத்தாரத்தை ஐயோ அப்பா எதுக்காங்க அந்த முத்தாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க? அப்பா இவள் இசையால் பலரை மயங்க சக்தி படைக்கும் இந்த முத்தார நம்மிடம் தான் அவளிடம். அப்பா இத பணத்தை கொடுக்கறதானப்பா? பணம் கொடுத்தா செலவாயிடும். இந்த முத்தார யாருடைய முத்தாரம்? உனது தாய் இருந்து விட்டாலே மணிமேகலை அப்படி முத்தாரம். என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டியக்காரிக்கு கொடுக்குறீங்க. நாட்டியக்காரி வேற என்ன சொல்றீங்க? நாட்டியக்காரி தான் இன்று நாட்டு ஐயா இது விளைவாய்ந்த முத்தாரமா? மதிக்க முடியாது. இல்ல நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க. இதுவரை நினைத்ததல்ல. இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்க? செய்யார் மீனாட்சி சொன்ன 30 ரூபாய். 30 ரூபாய். எவ்வளவு? 30 ரூபாய். போடா விளங்காத. நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். விலை என்ன தெரியுமா? 30 ரூபாய். அதான் சொன்னா 30 ரூபாய் சாதாரண 30 இல்லடா. எவ்வளவு? 30 லட்சம்டா. எனது மனைவியின் முத்தாரம் இது. அம்மா சரி பாருங்க. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். போட்டமா போட்டமா. இவ்வளவு நாட்டியக்காரி ஒரு முறை இருக்கட்டுமே. இது வந்தார வாழ வைத்த நாடு. விரட்டி அடித்து வளர்க்க அரண்மனை தங்க வச்சா பாக்குறவங்க என்ன தவறா பேசுவாங்க, தப்பா பேசுவாங்கப்பா. தவறா நினைக்காத சரி, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை. அப்பா நம்ம வேணும்னு போது கூட்டினாங்க, பணிச்சு வைக்க போயிட்டோம். நான் சொல்றது அப்பா நான் சொல்றதை நீங்க கேளுங்க. உனக்கு தெரியாது. வயலு போல ஒதுங்கி நில்லு. ஒரு அப்பா நான் சொல்றதை கேப்பீங்க. நான் சொன்னதை நீ செய். நீங்க என்னன்னா செஞ்சுட்டு போங்க, எனக்கு என்ன? ஐயா எனக்கு எனக்கு அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் தரீங்களா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா உனக்கு இல்லாத என்னம்மா கேளுமா. எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ரூம் மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம், பாத்ரூம். பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம். பலிக்கல் போட்டு வச்சுங்க. நானே இருக்கும். பாத்ரூம்லயே சாப்பிடலாம், பாத்ரூம்லயே தூங்கலாம், பாத்ரூம்லயே அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு இந்தியன் வேண்டாம், வெஸ்டர்ன் வேணும். ஓஹோ, அப்படியே உட்கார புத்தி வலிக்குது. உனக்கு அதை விட ஒசி. எப்படி? நேத்தா நெட்ல பார்த்தேன், புது மாடல் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். நீ உள்ள போ, அப்படியே போய் உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க கூட தேவையில்லை. உள்ள போனா பைப் ஒண்ணு வரும், வச்சுனா தரணும். புது மாடல். அவரு போக முடியாது. பெண்களை வைக்க ஆண்கள் போவாங்களா? உனக்கு அதான் மாட்டி வச்சுக்கிறேன். உனக்காகவே தயாரி வந்து எனக்காக நீங்க தயார் பண்ணுங்க, அப்புறம் எதுனா வந்துடும். ஐயா எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன். பாத்ரூம் வேணும், அவுட் சைட் பாத்துக்கிறேன். பாருங்க சொல்லிட்டு போ. என்னன்னு இல்ல அங்க போறேன், உணவு இருக்கிறது, ஓய்வெடுப்பான். ஏமா பின்னாடி பாத்துக்கினே போ. பேராட்ட மாதிரி தூக்கி நின்று 2 பசங்க உக்காந்து வந்துருவாங்க போல. நாளைக்கு ஆச்சரிக்கு போ, பணம் வச்சிருக்க மாதிரி 2 ஆச்சரிக்கு போ. எப்படி தூக்கி நிற்குது?
குறையிட்டு பார்த்தாலும் குறையுமே காண முடியாது. நாட்டிய பிரமாதம். பகமையை இன்றோடு மறந்தோம். இருவரும் நாம் ஒற்றுமையாகிவிட்டோம். இருந்த போதும் உனக்கு நான் கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்தேன். சிறந்த உணவு இருக்கிறது. உணவறிந்து உண்ணாடித்தேன். இந்த முப்பது விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் பார்த்துக் கொள்கிறேன். சீக்கிரம் நாம் போட்ட வலையில் சிக்கிவிட்டோம். மணிபுரி நாட்டு மணமணி எதிர்பார்க்காதவன் அந்த போது இனிதான் கேட்டு கொடுத்துட்டான். தங்க இடம் ஊத்துட்டான். இனிமே ஒரு காயான ஊத்து. இனிதான் ஆரம்பம். மணிபுரி நாட்டு ஒரு அடியும் இடி போல இருக்க ஒரு சொல்லும் தீப்பறி போல இருக்க வேண்டும். ஆனால் சாகுமதி நான் சொல்வதை அப்படியே சொல்லு. என் அருகாமையில்